அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல். நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றம். தமிழக அரசியல் களம் எப்படி பரபரப்பாக இருக்கோ, காலையில் ஒரு செய்தி, மாலையில் ஒரு செய்தி, தொடர்ந்து நேரலையில் நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு மாற்றம் நிகழ்கிறதோ, அதே போல் உலக அரசியலும் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றம் வருகிறது. காலையில் ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்பு ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் பாகிஸ்தான் ஓடி வந்து ஆமாம் ஈரான் ஒத்துக்கிட்டாங்க தலைவரே அப்படின்னு சொல்ல, உடனே அவர் ட்விட்டில் போட மார்க்கெட்டே ஒரு மாதிரி புல் பண்ணுறாங்க. அதாவது ஃபுல்லாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நிஜமாவே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுகிறதா, ஈரான் ஒத்துக்கொண்டதா, என்னதான் சொல்ல வராங்க பாகிஸ்தான், அமெரிக்கா என்னதான் சொல்ல வராங்க, ஷார்ட்டாக பார்த்துடலாம், ஃப்ளாஷ் நியூஸாகவும் பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, ஒரே பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு, போய் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக்கலாம். அல் ஜசீரா சேனல் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் சோர்சஸ் வந்து அல் ஜசீரா சேனல்கிட்ட சொன்னாங்களாம், எப்பா இது மாதிரி தகவலை உலகத்துக்கு சொல்லிவிடு, இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அவ்வளோதான், அந்த ஒரு 14 அம்ச கோரிக்கைக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் நெருங்கிட்டாங்களாம். ஜஸ்ட் 1 பேஜ் மெமோ டு எண்ட் த வார். ஆல்மோஸ்ட் ஒரு 3 பக்கத்துக்கு கையெழுத்து போட்டு இன்னும் ஒரு பக்கம் அப்படி திருப்பி கையெழுத்து போட்டாங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான், அது ஓவர் தான், பிரச்சனை முடிஞ்சுப்பா, யுத்தம் முடிஞ்சுது அப்படின்ட்டு பாகிஸ்தான் வந்து அல் ஜசீரா கிட்ட குசுன்னு சொல்ல, இவங்க இந்த செய்தியை வெளியிட உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் ஒரு பதிவை போடுறாரு. நான் அசியூம் பண்ணுறேன் ஈரான் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க, அதாவது தங்கிட்ட செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்தாருன்னு ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து நான் பிக் அசம்ஷன் தான், பட்டு நான் ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரியை வந்து ஒரு எண்டு கண்டிஷன் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அதையும் முழுசாக முடிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸையும் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா எங்களுக்கோட முக்கிய கோரிக்கை அதுதான். ஆனால் அப்படி பண்ணல அப்படின்னா நான் பாம்பு போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னாரு. வீட்டில் இல்லை, அங்கே ஈரான் மீது அந்த பாம்பு வேறு இந்த பாம்பு வேறு, பாம்பு போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அது இல்லாமல் ஐஎல் லெவலில் வந்து பெரிய லோக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, பாகிஸ்தான் பேச்சே நம்புறாரு. இல்லை எனக்கு என்ன ஒன்று மட்டும் எனக்கு புரியல, நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க, நீங்கள் மறுபடியும் நீங்கள் பாகிஸ்தானை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக மீடியா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளாஷ் செய்தியாக போட்டு ஆல்மோஸ்ட் ஓவர் மைக் ஓவர், இந்த வார் ஓவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது நிஜமாவே ஈரான் வந்து ஒத்துக்கொண்டதா அப்படின்னா, ஈரான் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க கைஸ். இந்த வீடியோ பதிவு வெளியிட்டு மாட்டிக்கிட்டது நீங்கள், இதில் வந்து எங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட என்னன்னா, நேற்று ரீஃபியூலிங் டேங்கர் 2 விமானங்கள், ஒன்று ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போயிட்டு எங்கே போச்சுன்னு தெரில, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் தேரத்தையும் விட்டுட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரான பகுதி. இன்னொன்று வந்து அவசரமாக தரையிறங்கிருக்கு. எப்போ மர்மமான முறையில் இந்த இன்சிடென்ட் நடந்ததோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்டை நிறுத்தினதுக்கு மிக முக்கிய காரணமே அதுதான்றாங்க. 2 விமானங்களோட இழப்பு, ஏற்கனவே அடுத்தடுத்த இழப்புகள், என்னடா அது பெரிய ஒம்பா போச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அமெரிக்கானுடைய 2 டெஸ்ட்ராயர் உள்ளே போயிட்டுருக்குல்ல, வெளியே வந்து அடிச்சிருவாங்கன்ற அடிப்படையில் அங்கே அப்படியே ஓல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அதுவுமே சொல்கிறாங்க. வழக்கமாக போர் விமானங்கள் ஆயுதங்களாக வந்து குவிஞ்சிட்ருக்கோம், ஆனால் நேற்று மட்டும் ஒரு கேப் விட்டாங்க. திடீர்னு அந்த 2 விமானங்கள் காணாமல் போனதுனால வர்ற விமானத்தையே நிறுத்திட்டாங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால தான் திடீர்னு மனுஷன் ஓடி வந்து பாகிஸ்தான் எங்ககிட்ட கெஞ்சி கேட்டாங்க, அதனால நாங்கள் வந்து இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்டை வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்ல, திடீர்னு பாகிஸ்தான் ஓடி வந்து தலைவரே ஆமாம் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க தலைவரே, நான் என்ன சொல்கிறது சொல்லுங்க, நமக்கு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம உலக செய்தியை கடந்து போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணம். நம்பலாமா பாகிஸ்தானை, நம்பலாமா அப்படின்றதான் எனக்கு இன்னுமே சிஎன்பிசி சேனல்லாம் வந்து இல்லை ஒரு 14 பாயிண்ட் வந்து ஃபீஸ் ப்ரொபோசல் வந்து எவால்வேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அமெரிக்காவுடைய மிரட்டல் நிறுத்தினா கூட நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண தயாராக இருக்கோம், ஆனால் அவங்க மிரட்டலை குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஈரானை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக அங்கே சீனாவுக்கு போயிருந்தார் இல்லையா, சீனாவில் போயிட்டு
அங்கே பெய்ஜிங்லேருந்து ஒரு கால் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு? சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு. சீனாவும் சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் ரொம்ப மனசை விட்டு பேசினாங்களாம். ஓரளவுக்கு பாசிட்டிவானு தெரிஞ்சுதான். நான் இந்த இடத்துல ஈரானுக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன தான் மனசை விட்டு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் கூட பேசுங்க. பட் இந்த நட்பு எத்தனை நாளைக்குன்னு நான் கேட்குறேன். நாளைக்கே அமெரிக்கா தாக்கல் நடத்தினா நீங்கள் சவுதி அரேபியா தொடவே மாட்டீங்க, சவுதி அரேபியா அடிக்கவே மாட்டீங்க, சவுதி அரேபியா உங்களை வந்து கடும் கரணை தெரிவிக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே, அதையும் நம்புவோம் நம்ம. ஏன்னா இது ஒரு பெரிய நியூஸாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம் பாஸ். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்பலாமா? யாரை நம்பலாம்? பாகிஸ்தானை நம்பலாமா? மறுபடியும் சும்மா இருந்த கோட்டசாமி தட்டி எழுந்து ட்விட்டர் போட்டுருக்கிறார். பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று பார்க்கலாம். நம்ம சாடு, ஆப்பிரிக்கா நாடான சாடில் இஸ்லாமிக் போகோ ஹரம் மிலிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி கேம்புக்குள்ளே நுழைஞ்சி 23 செக்யூரிட்டி பர்சனல் மேலே கொண்டு குவிச்சிருக்காங்க இன்றைக்கி. இப்போ தான் மாலியில் வந்து பெரிய ஒரு ஃபைட்டை நம்ம பார்த்தோம். நம்ம மாலியில் மிக முக்கியமாக கோல்டு ரிசர்வ் ஒன்று இருக்குது. அந்த கோல்டு ரிசர்வ் நோக்கி நகர்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான். அது இல்லாமல் நேற்று தான் சூடானில் இன்னொரு இன்சிடென்ட்டு கேள்விப்பட்டோம். சூடானுடைய விமான நிலையத்தில் திடீர்னு யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் தாக்கல் நடத்துனாங்கன்னொன்னே இன்றைக்கி யூஏஇ வந்து கற்பூரம் பண்ணி சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. சத்தியமாக நாங்கள்ல சொன்னேன், எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணுறேன், எங்கள் இறந்து போன எங்கள் பாட்டி மீது சத்தியமாக நாங்கள் தாக்கல் நடத்தலான்றாங்க. எங்கள் நாடே பாருங்கள் திடீர்னு தாக்கல் நடத்தி எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, இந்த சூழ்நிலையில் நாங்கள் போய் உதவி பண்ணுவோம் பாஸ், இப்படியெல்லாம் எங்கள் மீது குறை சொல்கிறீங்களே, நாங்கள் எதுக்கு பாஸ் உதவி செய்யறோம்னு யார் யூஏஇ வந்து திடீர்னு இப்படியெல்லாம் இறங்கி வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு யூஏஇ இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதியில். அதாவது அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது வந்து சீஸ்ஃபயர் வந்து உக்ரைன் 5ஆம் தேதி 6ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. ரஷ்யா வந்து 9ஆம் தேதி டு 11ஆம் தேதி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க அக்ரிமெண்ட் அவங்க ஒத்து வரல, அவங்க அக்ரிமெண்ட் இவங்க ஒத்து வரல, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டீங்க. திடீர்னு இன்னைக்கு ஓடி வந்து ரஷ்யா வந்து சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணிட்டாங்க, 1820 தடவை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, இதுதான் அவங்க பேச்சுவார்த்தை நியாயமா, இதுதான் அவங்களோட நீதியா, இதுதான் அவங்க நேர்மையா அப்படின்னு திடீர்னு ஜெலன்ஸ்கி வெளியிடுறாரு. எனக்கு புரியல. நீங்கள் சீஸ்ஃபயர் வெளியிட்ட அன்னைக்கு அவங்க கோயின்சிடென்ட் வரல, அவங்க வெளியிட்ட அன்னைக்கு நீங்கள் வரல. ஏன்னா நீ கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதை வச்சு சொல்கிறேன் நான். இன்னுமே இந்த பேச்சுவார்த்தையை கரெக்டாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. ஏன்னா தலைவர் வேறு அங்கே அரபு நாடுகளை காப்பாற்ற வந்துட்டார் இல்லையா, அதனால் அங்கே சூழ்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இன்று இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் தமிழகத்தினுடைய நிலவரத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான் இருக்கேன். மற்றொரு வீடியோ பதிவாகவும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் போடலான் இருக்கேன். ஏன்னா நொடிக்கு நொடி திருப்பங்கள் பயங்கரமாக போயிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு சேனலில் சொன்ன மாதிரி தான், ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா அந்த பரபரப்பெல்லாம் வந்து ஒரு பக்கங்க, அதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அடிச்சுக்கிறாங்க அவங்கவுங்க, நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன், நீ வந்து ஆதரவு கொடுக்குறேன்ட்டு. இப்போ வந்து போட்டி வந்துருச்சு. நீயா நான் ஓடி வரேன் வழி விடுன்ற மாதிரி வந்து போட்டி போட்டு ஓடி வராங்க. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் தனித்து விடுற மாதிரி வந்து தெரியுது. அதனால் இந்த அரசியல் மாற்றங்களில் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா பாஸ், அமைச்சர் பதவி கொடுத்தாதான், ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் நல்லது பண்ணுறன்றதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வேற. சரி, நம்ம இன்னைக்கு இரவு பதிவில் பேசிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழக அரசியலை வச்சு செய்யலாம். வாங்க நண்பர்களை என்ஜாய் பண்ணலாம். சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.